ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவியும் திருவாய்மொழியும் பகுதி 18. நின் அருளெனும் சீர்வோர் அறிவையானதென இருள் சகையமக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரையண்ணனின் திருவுருவில் அணியமராகத்து அலங்கலாய் இலங்கி நின் படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் நின்னொடு அவதரித்தருளி வேண்டுரை கேட்டு மீண்டு அவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை முதல் பாசுரத்தில் அகாரம் உகாரம் மகாரம்னு 3 அக்ஷரத்தில் அகாரம்ன்றது நாராயண வாசிய சப்தம்னு சொல்லுவா. அந்த சப்தத்துக்கான விசேஷமாக பிரதிபாதிக்கப்படுவதனான நாராயணனை நமக்கே பறை தருவான முதல் பாசுரத்தில் காமிச்சா, அடுத்தது மகாரத்தினால சொல்கிறது ஜீவன், அதில் வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்தில் காமிச்சா, அடுத்தது உக்காரம்ன்றது பிராட்டியை சொல்கிறது, அதை இந்த 18வது பாசுரத்தில் காமிக்க போகிறா. இந்த பாசுரத்தில் யாரை எழுப்ப போகிறா? கோயில் காப்பான் வாசல் காப்பான் அவா 2 பேரும் கதவை திறந்து விட உள்ளே வந்து நந்தகோபர் யசோதை பிராட்டி நம்பி மூத்த பிரான் எல்லாரையும் எழுப்பியாச்சு. ஆனால் இன்னும் கண்ணன் எம்பெருமான் திருக்கண்கள் விழிக்கவே இல்லை. அப்போ தான் நம்பி மூத்த பிரான் சொல்லி கொடுத்தாராம் பலராமண்ணா, நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை எழுப்பணும். அவளுடைய புருஷகாரம் அவளை முன்னிட்டு கொண்டு அவளுடைய சிபாரிசோடு தானே நீங்கள் போகணும் கண்ணன்ட்ட. ஏன்னா இவருக்கு முன்னாடி அவதாரத்தில் இது அனுபவம். சீதா முவாச்ச அதிசயாக, சீதா பிராட்டியை முன்னிட்டு தானே கேட்டுட்டார் ராமபிரான்ட்ட, அண்ணா முத்தண்ணா என்ன காட்டுக்கு வராதுன்னு சொல்லாதையும் நானும் வருவேன் உம்மோட கைங்கரியம் பண்ண அப்படின்னு சீதா முவாச்ச அதிசயாக அதே இவாளுக்கும் சொல்லி கொடுத்தாராம். பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை நீங்கள் பற்றினால் காரியம் வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரா. வெற்றி ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டாரா. இப்போ இவா நப்பின்னை பிராட்டியை எழுப்ப போகிறா. ஆமாம், யார் இந்த நப்பின்னையா? யசோதை பிராட்டிக்கு கும்பன் ஒரு சகோதரன் இருந்தானா. அந்த சகோதரனுக்கு கண்ணன் பிறந்து 2-3 வருஷம் கழித்து பிறந்தவ தான் இந்த பின்னை. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு பார்த்தாராம் கும்பன். கண்ணனுக்கு பின் பிறந்ததால் பின்னை, இவள் நல்ல குழந்தையாக இருந்தால் நப்பின்னைன்னு பேர் வச்சாளா. அவள் குல வழக்கப்படி பொன் குழந்தை பிறந்த போதே ஒரு எருமை கண்ணுக்குட்டியே வாங்கி வச்சுருவாளாம். இந்த குழந்தை வளர அந்த எருதும் வளருமா. யார் அந்த எருதை அடக்கிறாளோ அந்த வீரம் செறிந்த வீரனுக்கு தான் பொண்ணை கொடுப்பாளாம். இந்த கும்பன் என்ன பண்ணானா, ஒரு கண்ணுக்குட்டிக்கு பதிலாக 7 கண்ணுக்குட்டியை வாங்கி வச்சுட்டானா. ஏன்னா ஒன்று நோஞ்சானா இருந்து உயிரை விட்டுனாலோ, இல்லை நோஞ்சானா இருந்ததுனால எவனா ஒருத்தன் நோஞ்சா மாப்பிள்ளை வந்துட்டான்னா என்ன பண்ணுறது, அதை அடக்கி விட்டான்னா. அதனால் நல்லா வீரமாக இருக்கணும்ன்ட்டு 7 எருது கண்ணுக்குட்டியை வாங்கி வச்சுட்டானா. அந்த 7 எருது கண்ணுக்குட்டிலையும் நல்லா அசுரர்கள் போய் அதில் ஆவேசம் பண்ணி நல்லா அப்படியே அளவுக்கு மீறி வளர்றதா. கும்பனே பயந்து போயிட்டானா. அப்போ ஒரு தடவை யசோதை கண்ணன் ஒரு 6 வயசாக இருக்கும்பொழுது போகிறாளாம் கும்பநாத்துக்கு, அண்ணாவத்துக்கு போகிறாளாம் லீவுக்கு. அப்போ சொல்லி வருத்தப்படுறானா கும்பன், பின்னை வளர்றா, ஆனால் இந்த கன்றுகள்லாம் அப்படியே ரொம்ப அசுரா வேகத்தில் வளர்றது, பயமாக இருக்குது எனக்கு. இத்தனை 7 காலையை யார் அடக்க போகிறானோ தெரியலையேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை கண்ணன் வந்து சொல்கிறதான், மாமா எனக்கு இந்த எருதுகளோட விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமாமா, நான் வேணால் கொஞ்சம் முயற்சி பண்ணட்டுமான்றதான். குழந்தை போயிட்டு என்ன பண்ணுறதா, நப்பின்னை தான் திறமா நல்விடையேழவிய அப்படின்னு 7 எருதுகளையும் ஒரே சமயத்தில் அடக்கினானா. பார்த்தானா கும்பன், இப்போவே என் பொண்ணை அழிச்சுன்னு போயிடுமா யசோதை, சின்ன குழந்தையா இருக்காளேன்னு பார்க்காத, நீயே வச்சுக்கோ, தக்க பருவம் வந்தவொடனே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு அனுப்பிச்சி விட்டுட்டானா யசோதையோட. இந்த நப்பின்னையும் கண்ணனோடையே வளர்ந்துட்டு வரா குழந்தையா, கண்ணனுடைய சேர்ந்து வளர்றாளாம். இப்போ இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பத்தினால கண்ணன் ஒரு யுவனாகவும் இளைஞனாகவும், இந்த நப்பின்னை ஒரு யுவதியாகவும் அழகான யுவதியாகவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால ஆறா. மூடின அறையில் இந்த யுவனும் யுவதியும் கண்ணனும் நப்பின்னையும் இருக்கா.
இந்த நப்பின்னைய புருஷகாரம் பண்ண வேண்டும் நீ அப்படின்னு உக்கார அர்த்தமாய் பிராட்டிக்குன்னே ஏற்பட்ட விசேஷமான பாசுரம் திருப்பாவ பாசுரம். இதை எழுப்புற ஆண்டாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். நந்தகோபாலனுடைய பெருமையை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அவனுடைய மருமகளே அப்படின்னு கூப்பிடுறாளா. எப்படிப்பட்டவனா நந்தகோபாலன்? நிறையா யானைகளை உடையவனா. நந்தகோபாலன்ட்ட ஏது யானைகள்னா பசுமாடு இருக்குது, ஆடு இருக்குது, எரும மாடு இருக்குது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். யானை எல்லாம் ஏதுன்னா வசுதேவர் கொடுத்து வச்சுருக்காராம், அதனால் யானையும் இருக்கான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவரா நந்தகோபர்? உந்து மதகளிற்றன், அந்த நல்ல சக்தி வாய்ந்த பலசாலியான ஆணைகளாம். அந்த யானைகளை உந்தி தள்ளி அதுகளோடையே போர் செய்து ஜெயிக்கிற அளவுக்கு வீரனா நந்தகோபாலன். அப்படிப்பட்டவனா? இப்படியும் ரசிக்கலாம். இன்னொரு விதமாக நன்னா கரியான் ஒரு காலை நன்னா ஆனைக்குட்டி மாதிரி இருக்கானே கண்ணன். வாரணம் பையனின்று ஊர்வது போல் அப்படின்னு ஆழ்வார்லாம் ரசிக்கிறாளே, அப்படி அந்த வாரணம் யானைக்குட்டியை வளர்க்குற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கானே. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். இந்த கம்சன் இருக்கானே, அவளோட அரண்மனையோட நிழல், அந்த செவுத்தோட நிழல் ஆயப்பாடியில் விழுமா. அவ்வளோ பக்கத்தில் கம்சன் ஒரு எதிரி இருக்கும் பொழுதே கண்ணனை பயமில்லாமல் வளர்த்தான் நந்தகோபன். அந்த கோபியர்களுக்கெல்லாம் ஐயோ இந்த கண்ணனுக்கு எங்கேருந்து என்ன ஆபத்து வருமோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இந்த நந்தகோபாலனுடைய தோல் வலிமையை கண்டு இந்த தோள்கள்லாம் எதுக்கும் அஞ்சாது, கண்ணன் இந்த தோலுக்கு கீழே பத்திரமா இருப்பான் அப்படின்னு ரொம்ப பெருமை ஆவாளுக்கு. ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறா. கிருஷ்ணன் அவதாரம் பண்ண உடனே அந்த ஊரில் உள்ள எல்லாருமே நந்தகோபாலனுடைய மருமகள்கள் தான். அதனால யாரை விசேஷிச்சு இவ சொல்கிறான்னு தெரியல ஆண்டாள் நாச்சியார். அதனால் நப்பின்னை உள்ளேருந்து குரலே கொடுக்கலையா. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாளாம்? நப்பின்னை நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவ சரி என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு காதை தீட்டி வச்சுட்டாளாம். இவன் நீலாதேவியோட அம்சம் அப்படின்னு பெரியவாள்லாம் கொண்டாடுவா நப்பின்னைய. என்ன சொல்கிறாளா? கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். எம்பெருமானே சர்வகந்தகா சர்வரசகான்னு வேதம்லாம் கொண்டாடுறது. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமோ? கந்தம் கமழும் குழலி. அந்த சர்வகந்தகனாக இருக்கிறவனுக்கே பரிமளத்தை கொடுக்குற அளவுக்கு குழலை உடையவள். அப்படிப்பட்ட பிராட்டியே நீயும் பரிமளமாக இருக்க, உன்னுடைய கூந்தலும் பரிமளமாக இருக்கு, எம்பெருமானும் பரிமள ரங்கனாக இருக்கான். இப்படி எல்லா பரிமளத்தையும் நீங்கள் அறைக்குள்ளேயே வச்சுட்டேன்னா கொஞ்சம் கதவை தரடிமா, அந்த பரிமளத்தை எங்கள் பரிமளத்தால் எங்களையும் நீ நினைக்கணும். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு உடனே நப்பின்னை பிராட்டி சொல்கிறாளாம் உள்ளேந்து திறக்கலாம். இப்போ எங்கே அர்த்த ஜாமத்தில் வந்தேன், காத்தால் வாங்கோ திறக்கிறேன் அப்படின்றாலாம். பிராட்டியே பொழுது விடிஞ்சிடுத்து. ஆண்டாள் பார்த்தாலாம் இது என்ன 6ஆம் பாட்டிலேருந்து ஆரம்பித்து பொழுது விடிஞ்சதுக்கான அடையாளம் சொல்கிறதே எனக்கு வேலையாக போச்சு. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். அது சாமக்கோழியாக இருக்கும், அதனால அது கூவின்னு இருக்குமா. நன்னா பாருங்கோடிமா, அது சாமக்கோழியாக இருக்குன்றாலாம். சரி அடுத்த அடையாளம் சொல்கிறாளாம். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் மேல், இந்த மல்லிகை பந்தல் இருக்கு இல்லையோ உங்கள் ஆற்றுல, அதில் நீ வளர்த்த குயில்கள்லாம் ஒரு தடவை இல்லை கூவிண்டே இருக்கான். நம்ம வளர்த்த வேலை காணுமே, இன்னும் காணுமே, பொழுது விடிஞ்சுடுத்தே இன்னும் காணுமே, இன்னும் வரவே எதிர்நோக்கி காத்துன்னு இருக்குடி. அதனால நீ வந்து சேரன்னு வேண்டியம்மா பிராட்டியே, நப்பின்னை பிராட்டியே நீ வரணும் அப்படின்னு கைகூப்பி பிரார்த்திக்கிறாளாம். பதிலே இல்லையா. என்னடா அது பதிலே இல்லையேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய சகாக்கள் இல்லையா, எல்லாம் சகிகள் இல்லையா, என்ன பண்ணுறாளாம்? கிருஷ்ணன் உரி மேலே வச்சா என்ன பண்ணுவானா, உரியிலே வெண்ணெய் இருக்க. கண்ணன் என்ன பண்ணுவான், மெதுவாக பச்சை குதிரை தாண்டுற மாதிரி ஒத்த முதுகு மேலே ஏறி அந்த உரியிலேருந்து வெண்ணெய் எடுப்பாள் இல்லையா, அந்த மாதிரி இந்த தோழிகள்லாம் அப்படியே குனிஞ்சுட்டாலாம். தலைவியான ஆண்டாள் மேலே ஏறி அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்தா என்ன காட்சி தெரிஞ்சுதா? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. முதல் நாள் ராத்திரி பந்து விளையாடிந்தாலாம் கண்ணனோ நப்பின்னை பிராட்டியோ. அதில் கண்ணன் தோற்று போயிட்டானா, அதனால் பந்தை ஜெயிச்சிட்டாலே நப்பின்னை. பந்தையும் கையில் வச்சுட்டு இருக்கா,
பரந்தாமனை இன்னொரு கையில் அணைச்சிண்டு சயனிச்சுட்டு இருக்காளாம். நாரம் ஒரு கையில் நாராயணன் மறுகையில் விபூதி ஒரு கையில் விபூதிமான் மறுகையில் அப்படின்னு சயனிச்சுட்டு இருக்காளாம். வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. அம்மா நீ இப்போ கதவை கண்டிப்பாக திறந்துதாகணும். ஏன் தெரியுமோ, உன்னுடைய மைத்துனனாகிய கண்ணன், உன்னுடைய நாயகனான கண்ணனையும் அப்படியே விளையாட்டு பேச்சு பேசிகிட்டே இருப்பேன். அது வாக்குவாதமாக விளையாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். பிரேமையாக பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ உன் பக்கம் பேசுறதுக்கு ஒரு கோதா கோஷ்டி வேண்டாமாடிம்மா, நாங்கள் எப்பயுமே தாயார் கோஷ்டி தாண்டிம்மா. அதனால் கண்ணன் என்ன பேசினாலும் நாங்கள் உன் பக்கம்தான் இருப்போம். அதுக்காக ஒரு கோஷ்டி வேண்டாமா? உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. எம்பெருமானா எல்லாரும் செந்தாமரை கைன்னு கொண்டாடுறாளே, உன்னுடைய கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? நப்பின்னை பிராட்டிய செந்தாமரை கை. எம்பெருமான் என்ன சொல்கிறானா? பாவங்களுக்கு பயப்படாதுன்னு சொல்கிறான். ஆனால் நீ என்ன சொல்கிற தெரியுமா? இந்த பெருமாளுக்கே பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன இல்லையா? அதனால உன்னுடையது செந்தாமரை கை சீரார் வளையொலிப்ப. உன்னுடைய வளையல்கள்லாம் எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய ஸ்பர்சம் பட்டுட்டே இருக்கு இல்லையா? அதனால நல்ல வளையல் தெரியுமா? சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். ஒரு யந்திரம் ஒன்று வச்சுக்க, அதில் சுவிட்சை போட்டால் கதவு திறந்துடும், எல்லாரும் உள்ளே வந்துருங்கோடிம்மா அப்படின்றாலாம் நப்பின்னை பிராட்டி. இல்லைம்மா, நீ எழுந்து வந்து எங்களுக்காக ஒரு 4 அடி வந்து சந்தோஷமாக கதவை திறக்கணும். நாங்கள் நோன்பு நோக்க போகிறோம், அதோடைய பலனை இப்போவே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனந்தமாக. உன்னுடைய கடாட்சம் கிடைச்சதுனாலே, அதனால் உன்னுடைய சிபார்சு வேணும், உன்னுடைய கடாட்சமும் வேணும். புருஷகாரத்தை வேண்டி பிரார்த்திக்கிறோம், வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறா ஆண்டாளாச்சியார். திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வார் முதல்ல ஆயர்பாடியை கொண்டாடுறார். எப்படிப்பட்ட ஆய்ப்பாடி தெரியுமோ? வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குலம் புக்கதும். ஆய்குலத்துக்கு எப்படி போனானா? தைரியமாக உள்ளே போகலான்னு போனானா எம்பெருமான். என்ன யார் இருக்காங்க? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் இருக்கானே. அதனால அன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குலம் புக்கதும் அப்படின்னு ஆய்ப்பாடியே கொண்டாடுறார். நந்தன் இருக்கிறதுனால அப்படி ஒரு பெருமையான நந்தகோபாலனுக்கு. என்ன, கிருஷ்ணன் பிறந்தவொடனே அவனுக்கு வந்து ஆபத்தெல்லாம் பார்த்து இன்னும் சாதுவாக இருந்த நந்தகோபர் பராக்கிரமசாலி தான், அதை வெளியில் காமிக்க மாட்டாராம். எப்பயுமே கூர்வேல் கொடுந்தொழிலனா இருக்கானே, ஓடாத தோல்வலேனா இருக்கானே நந்தகோபாலன். அந்த ஆய்ப்பாடிக்கு அங்கு ஓர் ஆய்குலம் புக்கதும் அப்படின்னு கொண்டாடுறார் ஆய்ப்பாடியை. அடுத்தது கந்தம் கமழும் கெண்டை ஒன்கண் வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும். கெண்டை ஒன்கண் வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் வாசப்பூங்குழல் பின்னை அப்படின்னு கொண்டாடுறான். இந்த குயில்கள்லாம் கூவுறதுன்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலே, அப்போ உள்ளே இருக்கிற நப்பின்னை பிராட்டி சொன்னாலாம், நீ ரொம்ப சாமர்த்தியசாலிடிமா, நீ கிருஷ்ணனோட சக்கியாச்சே, நீ எப்படி இருப்ப? அந்த குயில்களுக்கெல்லாம் நீயே பால் சோறு போட்டு கூவுன்னு சொல்லி கொடுத்துருப்ப, நீ சாமர்த்தியசாலிடிமா, நீ செய்யக்கூடியவள் தான் அப்படின்னு சொன்னாலாம். அதை நப்பின்னை பிராட்டி என்ன சொல்கிறாளோ அதே இங்கே நம்மாழ்வார் சாதிக்கிறார். பராங்குச நாயகியா இந்த தலைவி சொல்கிறாளாம், நம்மாழ்வாரான பராங்குச நாயகி சொல்கிறாளாம், குயிலெல்லாம் பார்த்து, அப்பா இந்த குயில்களே, நீங்கள்லாம் நானும் எம்பெருமானும் சேர்ந்து இருந்த பொழுது உங்களுக்கு என்னுடைய நாயகனுடைய நாமத்தை சொல்லுங்கோன்னு பழக்கி வச்சேன். எப்படி பழக்கினேன்? பால் சோறு போட்டு பழங்கள்லாம் கொடுத்து நல்ல புளிக்காத தயிரை விட்டு சாதம் பிசைஞ்சு போட்டு இப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உங்களை பழக்கினேன் எம்பெருமான் நாமத்தை சொல்லி. இப்போ அவன் என்னை பிரிஞ்சு இருக்கும் பொழுதும் நீங்கள் பழக்க தோஷத்தினால கண்ணன் நாமமே குளறி கொன்றீர். அதுவே எனக்கு காதுக்கு கஷ்டமாக இருக்கே, நீங்களும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கேலே. தயிர் பழஞ்சோறு பால் அடிசிலும் தந்து சொல் பயிற்றியனல் வளமூட்டினீர் பண்புடையீரே. இப்போ என்னை கொல்றதே நீங்கள் அவனுடைய ஞாபகம் திருப்பி வந்து அடியேனை வருத்தப்பட வைக்கிறது நான் தான் உங்களுக்கு பழக்கி வச்சேன். ஏ குயில்களே, இப்போ எனக்கே அது கஷ்டமாக இருக்கே காதால் கேட்கறதுக்கு. அவனுடைய நினைவை அதிகரிக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பராங்குசநாயகி வருத்தப்படுறாளாம். அடுத்தது திருக்கை என்ன சொல்கிறா ஆண்டாள் நாச்சியாரிக்க? செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. சுவாமி நம்மாழ்வார் ஆட்சியர்கள்லாம் எப்படி எம்பெருமானோட தாமரை கையை கொண்டாடினான்னு சொல்கிறார். அணிமிகு தாமரை கையை அந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய், அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய்.
செந்தாமரை கைதான். அதையும் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். சாதிச்சுட்டு என்ன சொல்கிறார்? பாசுரம் எதுக்கு பாடுறார்? உகாரார்த்தமா பிராட்டியோட புருஷகாரத்துக்காக இந்த பாசுரத்தை ஆண்டாள் அமைச்சாரு. அதே மாதிரி பிராட்டியோட புருஷகாரத்தை சுவாமி நம்மாழ்வாரும் சாய்க்கிறார். ஆகாத்ரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீ வந்தே வரத வல்லபா அப்படின்னு சுவாமி நடாதூர் அம்மான்ற ஆச்சாரியன் சாய்ச்ச மாதிரி ஆகாரத்ரயமா பிராட்டிக்கு. எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து மித்திரமாக தான் நம்மளுக்கு உபாயம். அடைய வேண்டியதற்கு உரிய வழி. போய் சேர இலக்கம் 2 பேர் தான். கைங்கரியமும் வந்த திவ்ய தம்பதிகளுக்கு தான். இது 2ஐயும் தவிர பெருமாளுக்கே இல்லாத விசேஷமான ஒரு ஆகாரம் பிராட்டிக்கு உண்டு. அது என்னன்னா புருஷகாரம், சிபாரிசு. அதனால் அது ஒன்று இருக்குது தெரியுமா? உன்னோட கை தாமரை கை தான், இல்லைன்னு சொல்லலை எம்பெருமானே. ஆனால் செந்தாமரை கை ஒன்று இருக்குது எங்களுக்கு. அந்த சிபாரிசு எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அழுத்தமான சிபாரிசு. அதோடு வந்து முன்னாடி நின்னோன்னு வச்சுக்கோ, நீ எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது தெரியுமோ. மாயஞ்செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசஞ்சை பூங்குழலால் திருவானை நின்னானை கண்டாய். அவளுடைய ஆணை தான் உன்னானை. ஏன் தெரியுமோ? அவளுடைய ஆணை தான் உன்னுடைய ஆணையா நீ ஏற்றுப்பன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நல்லா ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு வந்து நிற்கிறோம். திருப்புலிங்குடியில் எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கான். எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானே பிரபோ, நாங்கள் எல்லாரும் குடியாய் ஆட்செய்கின்றோம். உங்களுக்கு எப்படி ஆட்செய்கிறோம் தெரியுமோ? உன்னுடைய திருவள்ளுவை மட்டும் நினைத்து இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகால் குடி வந்து ஆட்சையும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புலிங்குடி கிடந்தானே. உன்னுடைய அருளை நான் யாசிக்கிறேன். எப்படி யாசிக்கிறேன் தெரியுமோ? பண்டை நாளாலே நின் திருவருளும், உன்னுடைய திருவருளை மட்டும் நினச்சி நீங்கள் வந்தேன்னு நினச்சிக்காத. நின் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு. யாருடைய பங்கையத்தால் திருவருள்? பிராட்டியினுடைய அனுகிரகத்தையும் அவளுடைய சிபாரிசையும் சேர்த்துண்டு சிபாரிசு கடிதத்தோடு வந்து நிற்கிறேன். இந்த பிராட்டி என்ன பண்ணுவாளாம், நம்ம ஜீவர்களுடைய குறையெல்லாம் கெட்டுப்பாளா, எம்பெருமான் காதலியாத போடுவாளா, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் கழித்து நம்மளை பரிசுத்தமாக்கி எம்பெருமானுடைய திருவடியில் கொண்டு நிற்க வைப்பாளா. இப்படி காரியங்கள்லாம் பண்ணுறாளே பிராட்டி. போய் எம்பெருமான்கிட்ட சொல்லுவாளாம், சாஸ்திர புஸ்தகத்தையே கையில் வச்சுட்டுருக்கேலே, சரணாகதின்னு உங்கள் திருவடியை வந்து பிடிச்சிட்டு இருக்கானே, அவனை நீங்கள் ஏற்றுண்டு தான் ஆகணும் அப்படிம்பாலாம். ஏம்மா இந்தந்த பாபத்துக்கு இந்தந்த நான் வந்து தண்டனை கொடுக்கணுன்னு வச்சு நானே எழுதி வச்சுருக்கேனேம்மா சாஸ்திரத்தில் பெருமாள் சொன்னால்னா, அதெல்லாம் சரணாகதி பண்ணவா விஷயத்தில் வச்சுக்கோங்க, பண்ணாதவா விஷயத்தில் வச்சுக்கோங்கண்ணா. சரணாகதின்னு வந்துட்டான், உங்கள் திருவடிக்கா பிடிச்சி நிற்கிறான், அவனை காப்பாற்றுறது தானே உங்களுக்கு காரியம், பண்ணுங்க முதல்ல அப்படிம்பாலாம். அந்த சிபாரிசுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமோ? அதனால் என்ன பெருமான் எம்பெருமான் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பான். அதனால் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து. இப்படிப்பட்ட தொண்டர்கள் நாங்கள் எப்பயுமே பங்கையத்தால் திருவருள்னால தான் உனக்கும் திருவருள் எங்கள் மேலேன்றது தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். அதனால் உன் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் திருப்புலிங்குடி கிடந்தானே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இப்படி பிராட்டி தான் நம்மளுக்கு புருஷகாரம், எம்பெருமான்கிட்ட கொண்டு நம்மளை சேர்ப்பிக்கிறவள், நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக அழுத்தமாக சிபாரிசு பண்ணுறவ அவர் தான் அப்படின்னு. அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தே அப்படின்னு எம்பெருமானாரும் இதை வச்சு தான் பிராட்டிக்கிட்ட முதல்ல புருஷகார சரணாகதி பண்ணார் இல்லையா. இப்படி இன்றைக்கி பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவித்தோம். நாளைக்கு 19வது பாசுரத்தை திருவாய்மொழி பாசுரங்களோடு அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் 4ஐயும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.